ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, மேடம் வந்து பார்த்துருப்பீங்க ஏஜி vlogsல சாரீ பர்ச்சேஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக வேற லெவல் காஸ்ட்லியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு மதர் வண்டி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் ஃபாதர் நான் என்ன பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல, கொஞ்சம் நானும் கொஞ்சம் அழகாக தெரியணும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு. அதனால இப்போ வந்து எனக்காக நான் அவங்க வந்து இப்போ ஷாப்பிங் போகிற அதனால இப்போ வந்து எனக்கு எப்படி என்ன ட்ரெஸ் செட் ஆகுதுன்னு தெரில. எல்லாம் வேட்டி சட்டை அது இது நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் வேட்டி சட்டைன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஆமாம், ஒரு ஐடியா இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து வாங்க ட்ரெஸ் எடுக்க போகலாம். மேடம் ரெடியா? நம்ம கூட வந்து மிஸ்ஸஸ் ஜான் அண்ட் த கிரேட் ஷாரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருது ஷாப்பிங்க்கு. இப்போல்லாம் ஷாரன் இல்லாமல் நான் எங்கே வெளியே போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஷாரன் வந்தால் தான் எங்களுக்கு வந்து டைம் பாஸு. லைக் அங்கே ஆரம்பமே தடை கட்டுது. ஓகே, ரெடியா? கிளம்பலாமா? எஸ். ஏன்னா இது மாதிரி வர ட்ரிபிள் எச் மாதிரி ஓவர் சைஸ்ட். ஆமாம் ஆமாம், ஓவர் சைஸ்ட் தான், அப்படி தான் தெரியும். ஓகே, லெட்ஸ் கோ. பாய்மா. டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல வாமி. வாமா போதும். குளூர்ல வேக்கடாக்குது. மா குளூர்லமா வேக்கடாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி ஷாரன் வரும். இது எடுத்துன கையில கலர் மேட்ச் பண்றதுக்கா? வாபஸ். ஆமா ஆமா, வாபஸ். இந்த கலரை பார்த்து மேட்ச் பண்ணி எனக்கு வாங்குறதுக்கா மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்கூட். பை மீ. ஏன் நீங்க வரல? இதோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 மாசத்துக்கு நீங்க இவங்களை பார்க்கணும்னா இதே கெட்டப்ல தான் பார்ப்பீங்க. இப்படியே தான் உட்காந்து வேலை செஞ்சு எனக்கு வாங்க முடிகிற மாதிரி இல்லை. இது எண்டு காடே இல்லையா? ஐயோ முடிச்சிடுங்கப்பா, சீமந்தம் ரொம்ப முக்கியம். இன்னும் 2 மாசம் இருக்குது. 2 மாசம் வேலை இருக்குது. சரி, ஓகே. சரி வா. அஞ்சான் சூர்யா மாதிரிக்கிற வா. ஓகே, லெட்ஸ் கோ. பாய் பாட்டி. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம மாலுக்கு தான் வந்துக்கிறோம். ஆக்சுவலாக பிளான் என்னன்னா கமர்ஷியல் போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு. பட் வீட்டில் வந்து பயந்தாங்க எல்லாரும். எனக்கே பயம்தான். கமர்ஷியலில் வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும். ஆமாம், எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக எப்போ போனாலும் கச்ச தான் இருக்கும். அதனால தான் சரி ஓகே, அதே கடை வந்து இங்கே இருக்குது. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, எங்கே பார்த்து சொல்லிடலாமா? மானியாவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அது எங்கள் மால்லே இருக்குது மானியாவர். சரி, நம்ம யார் ரிஸ்க் எடுத்துன்னு அவ்வளோ தூரம் போயினேன். இதுனா நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது மாலு. ஆமாம், ஆனால் ஏன்னா பக்கத்தில் இருக்குது, ஆனால் வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுது டிராஃபிக்னால. 12 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு, ஆனால் டிராஃபிக்னால நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆகுது. என்ன பண்ணுறது? அதுவே நம்ம கமர்ஷியல் போனோம்னா போயிடலாம். அங்கே கூட 1 மணி நேரம் ஆகும். பார்க்கிங்கே ஒரு அரை மணி நேரம் தேடிடுவாங்க. பார்க்கிங் கஷ்டம் அங்கெல்லாம். இதுனா பரவாயில்ல, மாலில் வந்தோமா, டப்புன்னு கீழே பார்க்கிங்கை போட்டோமா, உள்ளே போனோமா, ஏசி சுற்றி பார்த்துடலாமா, முடிச்சுட்டு போயிடலாம். வேற என்ன மிஸ்ஸிங் இருந்தால் கூட நீங்கள் தேடி வாங்கிடலாம். தேடுங்க. செகண்ட் ஃப்ளோரு வாஷ்ரூமா? 2 hours later. இவ்வளோ நேரமா? போனா வந்த புயல் வேகத்துல வந்தீங்களா? போட்டோ எடுத்து தானே வந்தீங்க நீங்க? எப்படி தெரியும்? நான் சொன்னேனா இல்லையா? I know you, man. காஸ்டியூம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் சொன்னேனா இல்லையா? சீரியஸா ஷாக் ஆயிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன்?
ஏய் நான் எப்பவுமே ஃபோன் கையில தான் ஃபோன் கையில தான் வச்சிருக்கேன். இதெல்லாம் வீடு ஆயிடுது பெட்ரூம்ல வச்சுட்டு போகலான்ட்டுன்னு வீட்லயே நீங்க எத்தனை தான் போவீங்க? எப்போ போனாலும் என் கையில ஃபோன் இருந்தே இருக்கும். ஆனா இது வந்து நான் எதிர்பார்க்கல, ஷாக் ஆயிட்டேன் நான். எஸ், ஒரு 2 கிளிப் எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணி விடு. தெரியும் எனக்கு. ஓ, செகண்ட் ஃப்ளோர் போடுங்க டேரக்டா. நீ வந்து இந்த மாடல்லாம் வேணா அந்த மாடல் வேணும்னு சொல்லாத. ஜஸ்ட் போயிட்டு எனக்கு காமிங்க மென்ஸ் வேர் அப்படின்னு சொல்லு, நம்ம அங்க போய் செலக்ட் பண்ணிக்கலாம். மென்ஸ் வேர் தான் எல்லாமே, லேடிஸ் தான் இருக்குது. அதுதான் நல்லா இருக்குப்பா இங்க மானிய வேறு. நல்லா இருக்குல்ல? லேடிஸ் கூட பயங்கரமா தருது வெளியாவே. அதெல்லாம் நான் இது நம்ம சென்னையில போன நாட்டு தான். பிளா பிளா. நீ நானு மௌலி அப்பா அம்மா எல்லாம் சும்மா ஆமா 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 அங்கேயே வந்துட்டு போலாமா? ஒரு பொண்ணு என் மண்டையை உடச்சிது அதானே? இல்ல இல்ல இருக்குதுல ஃபன் என்ன தெரியுமா, நான் வாஷ்ரூம்ல ஓப்பன் பண்ணி நின்னுன்னு இருக்கேன் சரியா. இது கேர்ள்ஸ்க்கு பக்கத்துல போ. என்ன வாஷ்ரூம்ல நின்றுட்டு இருக்கேன், அந்த அம்மா குடிச்சிட்டு ஓப்பன் டமான்னு போச்சு பாரு, என் பின்மண்டல் அடி. இவரு இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு. யோ வலிச்சது எனக்கு, நீ இட்ஸ் ஓகே தெரியா? ஆமா ஏய் ஓ பசங்களுக்குலாம் அழகா இருக்கு. ಫೀಸ್ ಕೊಡ್ತೀನಿ, ತಗೊಂಡು ಕ್ಯಾಶ್ ಕೊಟ್ಟು ತಗೊಂಡು. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இங்கே எடுக்கிறோம் சைஸ் பார்க்கறதுக்கு. எவ்வளோ வரும் தெரியலையே, பர்ஃபெக்டாக இருக்கு. போட்டோன்னா நல்லா தெரியல. ஓகே இப்படி நல்லதா? சைஸ் லார்ஜ் சைஸ். சிரிக்க மாட்டார் போல. ஸ்டோன் ஒர்க்கு இது எல்லாரும் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எவ்வளோ இருக்கும் நீயே கேளு. 1,00,000 இருக்கும். ஓகே ஃபிக்ஸ்டா 4,49,000. ஓம்மா 4,49,000 வாங்குவாங்களா? அம்மா நீ வாங்குவார் போல. ஒர்க்கு தான், ஒர்க்குக்கா நானே வாங்கி பிளேன் வாங்கி ஒட்டி தரேன் எல்லாத்தையும். உங்க ஆக்சுவலி உங்க ஃபேஸை ரொம்ப டல்லா காட்டுது இது. சரி பேஜ் கலர்ல பார்க்கலாம். பேஜ் ட்ரை ட்ரை பேஜ். ஐ திங்க் இது ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். Performance இது ஒரே நல்லா இருக்குல்ல? Lens can be also the one. I'm asking about the fine. இது ஆக்சுவலி நல்லா இருக்கு, பட் என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட மாதிரி ஆயிடுமா? ஆக்சுவலி லைட்டாக அப்படி தான் இருக்கு. என்கேஜ்மெண்ட் வந்து அது வேற அது வேற, பட் வந்து கலர்ஸ் இந்த கலர் தான், ப்ளூ கலரு. அதுவும் நேவி ப்ளூ தான் இல்ல? சூப்பரா இருக்குதானா? ஆக்சுவலாக நல்லா உங்கள் ஃபேஸ்க்கு நல்லா இருக்குது, அதை விட உங்களுக்கு நல்லா இருக்கு. பிச்சிடிச்சி இன்னும் தேக்கிறாரு, என்ன தேக்கிறாருன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவருக்கும் பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். நினச்சதை விட பட்ஜெட் கம்மியால் அதை முடிச்சிருக்கோம். எந்த தான் எக்ரிடுச்சு. நானும் அதான் நினச்சேன், என்னை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் அட்லீஸ்ட் 50 டச் ஆகிடும்னு நினச்சேன். பட் வந்து பட்ஜெட் வந்து 15லேயே முடிஞ்சிருச்சு. அதிசயம், பேரதிசயம்.
நானே அதான் நினச்சேன். ஆக்சுவலாக அது போட்டோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சா, பார்த்துட்டு ஐயோ கடலில் 1 லட்சம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சினே பார்த்தா வந்து நாங்கள் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு நான் கம்மியாக தான் வந்துச்சு. மம்மியே சொன்னாங்க பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன காஸ்டியூம் ஆகுறது அப்படின்றத வந்து நீங்கள் அந்த டே ஆஃப் பேபி ஷவர் பார்ப்பீங்க. ஓகே, அவ்வளோ காசு கொடுத்த சாரி நீ தான் சொல்லிந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கி கொடுத்துருவோம். கம்மி காசு இந்த சாரி ஸோ ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் எதிர்பார்த்தோம் பயந்துன்னு தான் வந்து நான் சொல்லிட்டேன் வந்து போனால் பட்ஜெட்டில் வாங்கினோம். ரொம்ப நாள் தான் நான் ட்ரை பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் சரி ரொம்ப இந்த கோயில் போனான்ட்டு. அப்புறமா ஆக்சுவலாக அவருக்கு அது பிடிச்சிருச்சு. அது போடுவோம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேண்ட் மட்டும் ஆல்டர் கொடுத்துருக்கேன். ஆமாம், பேண்ட் ரொம்ப எடுத்துன்னு போயிடுவோம். இப்போ ஆல்டர் வந்து முடிச்சுட்டு போனால் ஷூ வந்து பார்த்தா வர்த்தே இல்லை. ஷூ 5000க்கு வர்த் இல்லை. 5000. அவர் என்ன சொன்னார் 2000. சரி 2000 தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா ஓ சாரி 5999 இருந்துச்சு. 5000 கூட இல்லை, 6000. 26 தான் சொன்னார். வேற ஷூ, வேற கலர். இது பர்ஃபெக்ட் ஷூ. அந்த ஷூ கலர் ஃபோட்டோ எடுத்து நல்ல சாக்லேட் ப்ரௌன் ஃபோட்டோ எடுத்துக்கோம். ஷீலோ டிஷர்ட் சைஸ் இதுதான். ஃபோட்டோ இது பாருங்களேன், 4,555. இது அப்படியே எடுத்துக்கோ ஃபோட்டோ. இந்த கலர் பார்த்து நம்ம மிந்த்ராலையோ இல்லை அப்பா நீ பின்னாடி காட்டுறப்பா, முன்னாடி காட்டுறப்பா. இது பட்டோடி இதுதான். இது அப்படின்னா இது சைஃப் அலி கான் தெரியல, அவரோட பிராண்ட் அது. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி கல்யாணத்துக்கா இப்பத்துலேருந்து சேர்த்து வைங்க, வாங்கிக்கலாம். இது கூட நல்லா இருக்குப்பா, எல்லாம் பரவாயில்லப்பா. எல்லாம் இந்த இதெல்லாம் குர்த்தாப்பா, நீ குர்த்தா போட மாட்டேப்பா, நல்லா விட்டுருப்பா. ஒன் வாங்கி வச்சுக்கிறாரு, வாங்கி வச்சுருக்கியே. அப்புறம் ஹல்திக்கு திருப்ப பார்க்குறியா? உன் ஹல்திக்கு தான். ஏன் ஹல்திக்கு இல்லை, உன்னோட ஹல்திக்கு தான். ப்ரைஸ் பார்த்துக்கலாம் 5000 ரூபாய். அப்படியே உள்ள வச்சு. இன்னும் சார் நீ சாப்பிட்ற 2 பரோட்டாக்கு எவ்வளோ நேரம்ப்பா? சரிப்பா, அதான் கடாய்ச்சிக்கணும். ஓகேயா? ஓகே. ஆக்சுவலி அங்கே வச்சுக்கேன். ஆமாம், இது குட்டி டேபிளாக இருக்குது. இது மட்டும் பாத்திரம் இருக்குல்ல. ஓகே, என்னப்பா ஆர்டர் பண்ணீங்க? பிரியாணி. மீ போத் ஆர் பிரியாணி. நான் வந்து மலபார் பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ். பசினா பசி, அந்த மாதிரி பசி. நான் நூடுல்ஸ் இல்லைன்னா சோலே பட்டர் அப்படி தான் போகலான்னு நினச்சேன். பிரியாணி பார்த்ததும் ஏய், டைம் ஜோன்ல போய் ஆர்டரியா? கார்டு இருக்கு, ஆனால் எவ்வளோ இருக்கு? இருக்கு, சாப்பிட்டு போகலாம். பவுலிங் இருக்கும். லாஸ்ட் நாங்கள் பவுலிங் ஆடிட்டு 10 o'clock க்ளோஸா? 10 o'clock க்ளோஸா? ஆம்புலன்ஸ் போனோம் நான். சின்ன குழந்தை ஏன்னா ஏன் நாங்களாம் வந்து ஆம்புலன்ஸ் போகக்கூடாதா? டைம் சொன்னா அப்போ சின்ன குழந்தைங்க தான் போனோம். போய் போர் அடிச்சு ஹாட் வீல்ஸ் பார்க்குறது. இருப்பா ஹாட் வீல்ஸ் எல்லாம் வாங்கி அது கலெக்ஷன் பண்ணிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவேன் வாலில். அது இப்போ இல்லை. என்ன பண்ண தெரியுமா? ஏறி பரவாயில்ல நான் அதுக்கு என் பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லிக் கொடுப்பேன் அதோட மகிமை என்னான்ட்டுன்னு. ஹவு டு டீல் வித் கார்ஸ்ன்னு. பரவாயில்ல, அதுதான் இப்போ பேக்ல வச்சுங்கிற. குழந்தை கொஞ்சம் வளர்ந்தோன்னா அது அப்படியே செல்ஃபில் வந்து வேற லெவலில் செட் பண்ணுவேன். அது சீரியஸா என் பர்ஸ்ல எப்பவுமே இருக்கும் கார்டு. டைம்ஸ் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக போனோமே கார்டு என்னது, கோ கார்ட்டிங் தான் இருக்குது என்கிட்ட. என்ன சாப்பிட்றீங்க? கல்மி கபாப் பிரியாணி. ஆனால் அது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஒரு சிக்கன் கபாப்பே இது வாங்கியிருந்துக்கலாம். பிரியாணி ரைஸ் வாங்கிட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம், வச்சுட்டோம் அப்படியே. நான் காசில் தான் சாப்பிட்டு இதே இடத்துல தான் உக்காந்து சாப்பிட்டோம். எனக்கு நல்லா நான் நான் தான் கட்சியில் அந்த சிக்கனை நான் தான் சாப்பிட்டேன். நீ வச்சுட்டு அப்படியே. இன்னைக்கு நல்லா இருக்குதோ? ஓகே இல்லை சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குதா சரண்? இது ஆந்திரா ஸ்டைல், இது ஸ்பைசியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொட்டி வாங்கினேன், சிக்கனு. இது அங்கே ஒருத்தர் பாருங்களேன், ஒரு மகானு நம்மள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபரு மோனாவை பார்த்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினு கொடுத்துட்டு போகிறாரு.
அதுவும் அவர் வந்து கன்னடா பேசுறவர், அவரு தமிழ் கூட இல்லை அவரு. வேற டால் ஃப்ளேவர் அவர் இங்க அதுல தான் வேலை செய்யறாரா அவரு. வேற லெவல் பாய். நானே இங்கதான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலி பார்த்தது இல்ல நம்ம வானாஸ் ப்ரோ எதுக்குன்னு கேட்டிருந்தேன் நான். ப்ரோ ஆனா ப்ரோன்னு வச்சுட்டு போயிட்டாரு. நான் இங்க தான் வேலை செய்யறேன் ப்ரோ. ஆக்சுவலி சுகர் சாப்பிடக்கூடாது இன்னில தான் விட்டுறோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அவருக்கு தெரிஞ்சிச்சு நீ வந்து ஐஸ்கிரீம் பைத்தியம் தெரிஞ்சிச்சு, அதனால கூட்டிட்டு போனாரு. யாக்கே அப்படின்னு யாரு என்ன செய்யுது? ஐயோ ஆக்சுவலி நான் ஷாக். யாரு என்ன இடத்துல வந்துருக்காரு? இந்த மாதிரி நல்ல உள்ளவங்களும் இருக்கிறாங்க friends. ரொம்ப தேங்க்யூ. இல்ல நம்ம ஆர்டர் பண்ணா ஷாக்கா பாக்குறேன். அவர் எத்தனை வந்து ப்ரோ இதாங்க ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோன்னு வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் எந்த கேப்ல போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்தாங்க கூட யோசனை பண்ணுறது. பாவம் போகும்போது ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிட்டுருங்க. அவர் அங்கிட்டு பார்த்து இந்த ஐஸ்கிரீமை கொடுத்த மகானை நான் உங்களை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் போய் இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிடலான்ட்டுன்னு வந்தாரு. டுக்குன்னு வச்சுட்டு போயினேன்ட்டாரு. இதோ அங்கே தான் இருக்கிறாரு. கடையில் தான் நாங்கள் பேசுறதுக்குள்ள வச்சுட்டு போயினேன்ட்டாரு அவரு. ஆமா அங்கே தான் இருக்கிறாரு. நான் ஆர்டர் பண்ணல, நான் ஏன் ஆர்டர் பண்றேன்? அதுவும் இப்போ இதுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு குறிக்கோளாக வைக்கிறேன் நான். இன்னைக்கு வந்து ரிப்போர்ட்ல ஐஸ்கிரீம் இது சுகர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது சரி 2-3 ரூபாய் மட்டும் வச்சுட்டு சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் சார் வந்து எத்தனை குத்து போயிட்டாரு. சடனா வந்து கொண்டாரு. நானே ஷாக்கு. ஆமா ಬರುತ್ತೆ ತಮಿಳ್ನಾಗೆ. ನಾನು ಲಾಸ್ಟ್ 3 years ಇಂದ ಚಾನಲ್ 3 years ಇಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಸೂಪರ್ ಸರ್. ಕಾಲೇಜ್ ಹೋಗ್ತಾ ಇರೋದು. ಹಾ ಇವಾಗ ಮದುವೆ ಇಲ್ಲಿ ಸೆಟ್ಲ್ ಆಯ್ತು ಗೊತ್ತಲ್ಲ. ஓகே தேங்க்யூ சார். ತುಂಬಾ இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு 3 வருஷமா வந்து மோனா வந்து வீடியோவில் பார்க்குறாரா. அவங்க அப்பா அம்மா தான் ஜாஸ்தி, டாடி மம்மி தான் ஜாஸ்தி சொன்னாரா. ஆமாம் ஓகே தேங்க்யூ சார். பாய். ரெகுலராக 10 o'clock போகும். ಬೇಗ ಕ್ಲೋಸ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? 10 ನಿಮಿಷ ಮುன்னாடியே ಕ್ಲೋಸ್ பண்ணிட்டாங்க. பவர் கட் இல்லையா? பவர் கட் இருக்கா? அதனால வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி அப்படியே போலாம் வாங்க. அப்படி போகும்போது ஏதாவது இல்லை அப்படி போகும்போது ஏதாவது 2 கேம்ல போங்க அவ்வளோதான். யாருக்கு பவுலிங் ஆட முடியாது, க்ளோஸ். இங்கே இருந்தா இடம் ஆடுங்க. ஓ போட்டாங்க பாரு. சாரா இருக்காங்கப்பா. என்னப்பா ரவுண்ட் அடிச்சுனீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக இருக்கிறோம். நம்மளோட பேபி ஷவர் வந்து நாங்கள் பண்ணுவோம். அந்த டேட்டு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம் கொஞ்சம் நாளில். ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் சொன்ன ஹால் எல்லாமே நாங்கள் போய் பார்த்துனுங்கிறோம். கூடிய சீக்கிரம் அதுவும் ஃபைனல் ஆகிடும். ஸோ அது பண்ணும் சீக்கிரம். இல்லைனா வந்து இப்போ ஆடி மாதம் இல்லைங்களா, ஆடி ஆயின்னு இருக்குது. ஸோ ஆடி முடிஞ்சோடனே நிறைய பேர் புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் புக் பண்ணோம். ஸோ அந்த ப்ராசஸும் ஆயினுக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போலாம் உங்களுக்கு தெரியும் இல்லை, பெட்ரோல் வந்து E20 எத்தனால் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து எத்தனால் பெட்ரோல் யூஸ் பண்ணி வண்டி சீஸ் ஆகிறதோ மைலேஜ் டவுன் ஆகிறதோ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் என் பைக்குக்கே நான் தெரியாமல் வந்து எத்தனால் ஷெல்லில் தான் போட்டேன். நான் ஷெல்லில் வந்து 20% எந்த ஷெல்லில் நீங்கள் பவர் போட்டால் கூட 20% எத்தனால் மிக்ஸ் ஆகி தான் வரமா. ஓகேங்களா? ஸோ என் வண்டிலையும் வந்து மைலேஜ் டவுன் ஆச்சு. ஸோ நான் ஆனால் வண்டிக்கு எதுவும் பிரச்சனை ஆகலை, இன்ஜினோ இதெல்லாம் எதுவும் ஆகலை. நான் போயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் ஏதோ பிரச்சனை ஆகாது சார். சில வண்டிக்கு செட் ஆகும், சில வண்டிக்கு செட் ஆகாது. இப்போ நீங்கள் போட்டிங்க பரவாயில்ல, நீங்கள் போட்டுங்க, ஒன்றும் ஆகாது. இல்லை புகை வரமா அதெல்லாம் பயம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து அவ்வளோ இதுவாக நான் பார்த்துன்னுக்கிறேன் வண்டிங்களை. ஏன்னா எல்லாமே காஸ்ட்லி. நம்ம வச்சுருக்கிறது பைக்கும் 3 லட்சம், காரோ வந்து அவ்வளோ காஸ்ட்லியான காரு. நம்ம இந்த மாதிரி பெட்ரோலெல்லாம் போட்டு இன்ஜினோ இல்லை எதுனா இதாகிடுச்சுன்னா பிரச்சனை. ஆனால் என் காரெல்லாம் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் போடுறது வந்து ஒன்லி பவர் பெட்ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். அதுவும் நான் போடுறது வந்து XP 100 தான் போடுவேன். அது காஸ்ட்லி பெட்ரோல். அது XP 100ல் வந்து
நோ எத்தனால், பியூரஸ்ட்டு பெட்ரோல் அதுதான். ஓகேங்களா, அதில் வந்து எத்தனால் எல்லாம் மிக்ஸ் ஆகாது. அது ஓரளவுக்கு ரேட்டாக இருந்துச்சு. இப்போது வந்து இன்னும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகி இன்னும் பயங்கரமான ரேட்டில் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் என் காருக்கு நான் வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். ஒன்று ஹெச்பியில் எக்ஸ்பி போடுவேன், இல்லை வந்து இந்தியன் ஆயிலில் XP 100 போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இல்லை இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in another video. Until that, bye bye.